ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற விஷயம், கடந்த 2024 வருஷம் நம்ம உலகத்துல, தமிழ்நாட்டுல, இந்தியாவில் என்னென்னமோ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இவ்வளவு ஏங்க, குறிப்பா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே எவ்வளவோ படங்கள் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு, எவ்வளவோ படங்கள் அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கு, என்னென்னமோ நடந்திருக்கு. ஆனா கழுத இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, 2024 வருஷம் எந்தெந்த தமிழ் பிரபலங்களுக்கு எல்லாருக்கும் விவாகரத்தாச்சுன்னு. ஏன்பா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா? உன்னை கேட்கறதுக்கு ஆளே கிடையாதா? என்னையா என்னென்னமோ பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு விழிப்புணர்வு. என் வீடியோ பார்க்கணுன்றதுக்காகலாம் அப்படி சொல்லல நண்பர்களே. இதை கேட்கும் போது இதே மாதிரி 2025 வருஷம் இந்த செலிபிரிட்டிகளுக்கு நடந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல நம்ம வீட்டுல யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத உணர்த்தும் விதமாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மற்றும் இந்த வீடியோல சொல்லக்கூடிய இந்த தம்பதிகள், அதுவும் பிரபலங்கள் எல்லாருமே எதனால விவாகரத்து வாங்கினாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சில சுவாரஸ்யமான காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னன்றத ஃபுல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் 2024 வருஷம் எந்தெந்த தமிழ் பிரபலங்கள்லாம் விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்றத பத்தி பேசுவோமா? இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரின் மனைவியான ஆர்த்தி. 2024 வருஷம் ரொம்ப சென்சேஷனலா பேசப்பட்ட ஒரு விவகாரம் தான். ஏன்னா ஜெயம் ரவி குடும்பத்துல இப்படி நடக்குதா, ஜெயம் ரவிக்கு இப்படி நடக்குதா, எவ்வளவு நல்ல மனுஷன், எவ்வளவு சாஃப்டான மனுஷன், இவருக்கு ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் பல பேர் அவங்களோட ஆதங்கத்தை சோசியல் மீடியால கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு யூடியூப், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை யூடியூப் சேனலும் கீழ்கின்னு கீழ்ட்டானுங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் பிரச்சனை, இதுக்கு பின்னாடி இவங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தங்களை பத்தி யாருமே ஃபீல் பண்றதே கிடையாது. நம்மளுக்கு தேவையெல்லாம் வியூஸ் தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க சுயநலமா. ஆனா அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. என்ன மேட்டர் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜெயம் ரவி கிட்ட கேட்டா மாமியார் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, மாமனார் சரியில்லை, ஆக மொத்தத்தில் அந்த குடும்பமே சரியில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு கோவால போய் உட்காந்துட்டாரு. அங்க போய் அமைதியா உட்காந்து நான் தியானம் பண்றேன் அப்படின்னா அந்த மனுஷனை அங்க கூட விடல, அங்க போய் ஏதோ ஒரு பாடகையோட சேர்த்து வச்சு லிங்க் பண்ணி இந்த மனுஷனோட மொத்த நிம்மதியும் கெடுத்து போட்டாச்சு. ஸோ இருந்தாலும் இந்த விவாகரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை. இதுக்கு நடுவில் மூணாவது மனுஷன், நீங்க யாரை சேர்த்தாலும், சொந்த அப்பா அம்மாவை சேர்த்தாலும் பரவாயில்ல, யாரை சேர்த்தாலும் பிரச்சனை வரதான் செய்யும். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நீங்க வெளில சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி தவறிட்டாங்க. அதுதான் முக்கியமான காரணம் இந்த விவாகரத்துக்கு. ஆனா இதுல குறிப்பும் சொல்லிக்கிறேன். என்ன குறிப்புன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் இவங்களுக்கு விவாகரத்து ஆகலங்க. இவங்களோட விவாகரத்து கேஸ் சென்னை ஃபேமிலி கோர்ட்ல தீவிரமா போயிட்டு இருக்கு. செப்டம்பர் 2024 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள இந்த விவாகரத்து வந்ததுக்கான முக்கியமான காரணத்தையும் தாண்டி இந்த விவாகரத்து மேட்டர் உக்கிரமானதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி அவர்களுக்கு இவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்குங்க. இதுல ஒரு கட்டத்தை தாண்டி ஜெயம் ரவி அவர்கள் எடுத்த அதிரடி முடிவு என்னன்னா, வீட்டுல சொல்லாம கொள்ளாம ஓடி போறது. இந்த மாதிரி மன நிம்மதிக்காக ஓடி போனவர் கோவால போய் செட்டில் ஆயிருக்கிறாரு. ஆனா அவர் கோவாக்கு போயிருக்காரான்னு கூட சொந்த மனைவிக்கே தெரியாம இருந்துக்குது. அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இவர் கோவாக்கு எடுத்துட்டு போன காரு அங்க ஒரு சில கேஸ்ல மாட்டின உடனே இவங்களுக்கு இன்டிமேஷன் வந்துருச்சு. ஏன்னா அவர் வாங்கின கார் கூட அவரோட மனைவி பேர்ல இருந்தனால அந்த ஒரு சேசஸ் நம்பர்லாம் வச்சு இன்டிமேஷன், அந்த போன் நம்பர் எதுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதுக்கு போயிடுச்சு. அப்படிதான் கோவால இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவர்கள் அவரோட மனைவிக்கே தெரியாம வக்கீல் நோட்டீஸ், அதுவும் அந்த டிவோர்ஸ் பண்ண போறன்ற வக்கீல் நோட்டீஸை அவங்க மனைவிக்கே இவர் தான் தெரிவிக்கிறாராம். இது என்ன பிரமாதம்? அடுத்ததா ஒரு செலிபிரிட்டியை சொல்ல போறேன், அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு. என்ன மாறுதலா, மனைவி கணவருக்கு தெரியாம டிவியில பார்த்து தான் கணவரே தெரிஞ்சுக்கிட்டாராம், என் மனைவி என்ன டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்னு. இந்த மாதிரிலாம் நடந்தது. அது யாருன்றதை நான் அடுத்தது சொல்றேன். ஸோ இப்போ ஜெயம் ரவிக்கு மேட்டருக்கு வருவோம். அதாவது இந்த மாதிரி நடந்தனால தான் ஜெயம் ரவி அவர்கள் அவரோட மனநிம்மதி காரணமாக நான் விவாகரத்தே பண்ணிட்டு ஓடி போடுறாங்க, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி விட்டுற சொல்லியிருக்காரு. கடைசியில் இவங்களுக்கு விவாகரத்து ஆச்சா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம விவாதிக்க கூடாது. நல்லபடியா ஒன்னா இருக்கட்டும். இப்போதைக்கு இவங்களோட கேஸ் சென்னை ஃபேமிலி கோர்ட்ல இருக்கு. இது திருப்பி சுமூகமா முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. நம்ம ஏங்க அடுத்தவங்க குடும்பத்தை வச்சு நம்ம கண்டென்ட் பண்ணணும்? இருந்தாலும் இது மாதிரி நடக்கக்கூடாது, நம்மளுக்கும் நடக்கக்கூடாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போறது, ஏற்கனவே சொன்னல வடிவேல் சொல்ற மாதிரி, இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குதுன்னு. அந்த ஸ்பெஷல் ஐட்டம் தான் ஏஆர் ரகுமான் மற்றும் அவரின் மனைவியான சாய்ரா பானு அவர்கள். அதாவது ஏஆர் ரகுமான் அவர்கள் பிஸியா துபாயில உட்காந்து கம்போசிங் பண்ணும்போது டக்குன்னு அவரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. உடனே நியூஸ் சேனல் ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு இருக்காங்க. உடனே அவரும் துபாயில இருந்து நம்ம தமிழ் நியூஸ் சேனல் ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ஏஆர் ரகுமான் அவர்களின் மனைவியான சாய்ரா பானு அவர்கள் விவாகரத்து முடிவு எடுத்திருக்கிறார், அதுவும் கணவருக்கு இன்று வரைக்கும் தெரியாமல் அப்படின்ற நியூஸை பார்த்த உடனே ஏஆர் ரகுமானுக்கு தூக்கி வரி போட்டுருச்சான். ஒய்யால புருஷன் துபாயில சீரியஸா உட்காந்து டியூன் போட்டுனுக்கிறேன், நீ இப்படி ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறியா, என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஏஆர் ரகுமான் அவரோட மனைவி கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம மீடியாக்காரங்களாம் மைக்கு தூக்கி அவங்க மனைவி முன்னாடி போய் நின்ட்டாங்க. அப்பதான் அவங்களோட ஆதங்கத்தை கொட்டினாங்க. ஏங்க அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க, ஏஆர் ரகுமானை பத்தி தப்பா பேசாதீங்க, என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா வருஷ கணக்கில் எங்களை பார்க்கவே மாட்டாரு. கிட்டத்தட்ட எங்க வீட்டுக்கு 4 வருஷம் ஆகுது,
இந்தியாவுக்கே வந்து 4 வருஷம் ஆகுது. ஆனா நடுவில் இந்தியாவுக்கு வந்துட்டு தான் போனாரு. ஆனா வீட்டு பக்கம் வரல. அப்ப எங்கம்மா போனாரு அப்படின்னு கேட்டா, மும்பையில ஏதோ ஒரு ஸ்டுடியோ ஓபன் பண்ணிருக்காரு. அங்க வந்து மறுபடியும் வேலையை பார்த்துட்டு டியூனை போட்டு மறுபடியும் துபாய் கிளம்பி போயிடுவாரு. அப்போ உங்க கணவருக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் லிங்கான்னு கேட்டீங்கன்னா, சேச்சா அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இருந்தாலும் அவருக்கு மியூசிக் தான் முதல் குடும்பம், அதனால எங்க குடும்பத்தை டீல்ல விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லாம சொன்னாங்க சாய்ரா பானு அவர்கள். இருந்தாலும் நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு லிங்கை கோத்து விடணும்னு சொல்லி கோத்து விட்டனால காண்டாகி போன ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணாரு, அவரோட வக்கீலை வச்சு எவன்லாம் தப்பா நியூஸை பரப்புறானோ எல்லாருக்கும் லீகல் நோட்டீஸ், ஆக்ஷன் எடுத்தா இப்படி எடுக்கணும். யோ இன்னும் ஊ மேல எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபால்ஸ் நியூஸ்லாம் பரப்பலங்க. அவரோட மனைவி சாய்ரா பானு அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்களோ இதை தான் நான் சொல்றேன். புதுசா நான் எதையும் விட்டு கலப்பல. சோ அதனால நம்ம மேல எதுவும் வராது அப்படின்ற மாதிரி இன்னி வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு காரணம் சாய்ரா பானு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, என் கணவர் வந்து வீட்டுக்கு வரல அப்படின்றதையும் தாண்டி இப்போ எனக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இதனால நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன். அந்த ட்ரீட்மெண்ட் என்னோட ஹஸ்பண்டோட நிம்மதியை கெடுக்கும், அவரோட மன அமைதியை கெடுக்கும் அப்படின்றதுக்காக தற்காலிகமா நாங்க பிரிஞ்சிடலாம், கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கிறேன். என்னோட ஹெல்த் இஷ்யூஸுக்காக நான் பாம்பேல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறேன். மும்பையில போய் என்னோட ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் வந்து ரிலாக்ஸ் மூடுக்கு வந்துட்டேன்னா மறுபடியும் நான் ஒன்று சேர்ந்து இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கேஸை வந்து ஊத்தி மூடிட்டாங்க. இதை வந்து ஒரு சில பேர் ஸ்டண்ட் ஜம்பிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டண்ட் பண்றாங்கப்பா, பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏஆர் ரஹ்மானுக்கு பப்ளிசிட்டி ஸ்டண்டா சொல்லுங்க, சேதுராம கிட்ட ரகசியமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட்ல நம்ம வடநாட்டு பக்கம் போவோம். மூணாவதா சொல்ல போறது இஷா கோபிகர். அதாவது நம்ம நரசிம்மா படத்துல நம்ம விஜயகாந்த் அவர்கள் கிட்ட இந்த கொல்கட்டால இருந்து பிரிட்ஜில் குதிச்சு தண்ணி கடியில லவ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த நடிகை சமீபத்துல விவாகரத்து பண்ணாங்க. அவங்களோட கணவரான டிம்மி நரங் அப்படின்றவரை 2023 வருஷமே விவாகரத்து அப்ளை பண்ணியாச்சு. இந்த வருஷம் தான் விவாகரத்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 14 வருஷம் 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்திருக்காங்களாம். இவங்களுக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கு. சோ இவங்களோட காதல் கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஜிம்முக்கு போய் ஜிம் ஜோடியா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 3 வருஷம் ஜிம்லயே டேட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா 2009 வருஷம் திருமணம் பண்ணிருக்காங்க. 9 வயசுல ஒரு குழந்தையா இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவங்க எதனால இத்தனை வருஷம் கழிச்சு விவாகரத்து பண்ணிக்கணும் அப்படின்னு மீடியால கேட்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, சண்டை சச்சரவு எதுவுமே இல்ல. இருந்தாலும் சண்டை சச்சரவு இருக்குது. என் குழந்தை முன்னாடி அந்த சண்டையை போட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, நம்மளும் சதா சர்வகாலமா எவ்வளவு காலம் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம், 2 பேரும் பிரிஞ்சிருவோம். ஆனா நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபார்வர்டா சொல்லாம கொஞ்சம் நாசூக்கா சொல்லி பிரியும் அப்படின்னு சொன்னதுக்கு புருஷனால தாங்க முடியலையா. அடடா, இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது, நான் அப்படிதான் சொல்லுவேன்னு டப்புன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. உடனே இஷா கோபிகர் அவர்களுக்கு ரொம்ப மன வருத்தம். நம்ம குழந்தைகிட்ட வந்து நான் எப்படி நான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்ப்பேன், நீ பட்டுன்னு போய் சொல்லிட்டு நீ போயிடுவா, ஆம்பளை நான் தானே பொம்பளை கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது இன்னும் உக்கரமாகி இவங்களோட விவாகரத்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால இதுவும் ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரொம்ப சோகமான ஒரு விஷயம் தான். 4வதா சொல்ல போறது சானியா மிர்சா மற்றும் அவங்க கணவரான சோயப் மாலிக், நம்ம பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் 2010 வருஷம் திருமணம் பண்ணாங்க. 2018 வருஷம் இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு என்னாச்சு இவங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் விவாகரத்து பண்ணிட்டாங்க. இவங்களோட விவாகரத்து இஸ்லாமிய முறைப்படி 2 வகையா பிரிச்சிருக்காங்களாங்க. ஒன்னு குல்லா அப்படின்றாங்க, இன்னொன்னு தலூக் அப்படின்றாங்க. குல்லா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மகள், அதாவது ஒரு பெண்மணி அவங்களோட கணவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு இவங்க அப்ளை பண்றது வந்து குலா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ கணவர் மனைவி கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டா அதுக்கு பேர் தலூக் அப்படின்னுவாங்க. சோ இவங்களோட கதையில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, குலா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சானியா மிர்சா தான் சோயப் மாலிக் கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணிருக்காங்க, அவங்களோட தந்தையோட ஹெல்ப்போட அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் பின்னணியில என்ன நடக்குதுன்னா, சானியா மிர்சாவின் கணவரான சோயப் மாலிக் அவர்கள் வேற ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்காரு அப்படின்ற மாதிரி முன்னாடி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா அது வந்து மீடியால பெருசா எக்ஸ்போஸ் ஆகல. ஆனா சமீபத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோயப் மாலிக் இவங்களை விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாகிஸ்தான் நடிகையான சோனா ஜாவித் அப்படின்றவங்கள திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு. ஆனா இவங்களோட திருமணத்துக்கு இவரோட பேரண்ட்ஸே வந்து அக்செப்ட் பண்ணலையா, அவங்களோட பேரண்ட்ஸே வந்து சோயப் அவர்களோட கல்யாணத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட உளவியல் பிரச்சனை இருந்தனாலதான் நம்ம சானியா மிர்சா அவர்கள் சோயப் மாலிக்கை விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த விவாகரத்தும் இந்த வருடம் தான் நடந்தது. 5வதா சொல்ல போறது நம்ம தமிழ் நடிகரான தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இவங்களோட கதை வந்து ஊருக்கே தெரிஞ்சாலுமே கூட இன்னைக்கு இந்த வருஷம் அபிஷியலா இவங்க விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஏன்னா நவம்பர் 18, 2004 வருஷம் இவங்க 2 பேருக்கும் பிரம்மாண்டமா திருமணம் நடந்தது. இந்த திருமணம் ஒரு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா நடந்தாலும் 18 வருஷம் இவங்க 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்திருக்காங்க. 2022 இவங்களோட விவாகரத்தை இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்ளையும் பண்ணாங்க. ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி இந்த விவாகரத்தை எப்படியாவது முடிக்காம பாதியிலே நிறுத்தி வச்சிரும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் பிளான் பண்ணாலுமே கூட இது கடைசியில வந்து சாத்தியமாவல. இந்த வருடம் கோர்ட்டே வந்து அவங்களுக்கு விவாகரத்தை கிராண்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால அபிஷியலா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வருடம் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. 6வதா சொல்ல போறது நடிகர் நவாசுதீன் சித்திக் மற்றும் அவரின் மனைவியான ஆலியா நவாசுதீன்.
இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி 14 வருஷம் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்கும் 2 குழந்தைங்களும் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. இவங்களோட விவாகரத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த வீடியோவை நீங்க எந்த லெவல்ல எந்த நிமிஷத்துல நீங்க ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு கதையை மட்டும் கண்டிப்பா கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. அதாவது ஆலியா மற்றும் நவாசுதீன் இவங்க ரெண்டு பேரும் 14 வருஷம் குடும்பம் நடத்தினதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அடிக்கடி சண்டை வருமா வீட்டுல. இந்த சண்டையை பார்த்து இவங்களோட குழந்தைங்களே பயங்கரமா அப்செட் ஆவாங்களாம். என்ன இது, நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வசதியா இருந்தாலும் எல்லா வசதியும் இருந்தோம், நம்மளுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை, நம்ம பேரண்ட்ஸ்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, ஒரு பாசம் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளே விரக்தியாகி ஒரு காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே என்ன முடிவு பண்ணிருக்காங்க, நம்ம ரெண்டு பேரும் போட்டுக்கிற சண்டைனால நம்ம குழந்தைங்களோட லைஃப் போகுது, அதுவும் நம்மளோட பொண்ணு வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறா, பேசாம நம்ம வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்க போன வருஷம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இவரோட மனைவியான ஆலியா அவர்கள் மும்பையில இருந்து கிளம்பி துபாயில பசங்களோட போய் தங்கியிருக்காங்க. அப்பப்போ நம்ம நவாசுதீன் அவர்களும் மாசத்துல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் இந்த குழந்தைங்களை மட்டும் போய் பார்த்துட்டு வருவாராம். ஆனா வந்து ஃபுல்லா அவங்க ஃபேமிலியோட இருக்கிறது கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நவாசுதீன் சித்திக்கும் அவரோட மனைவி ஆலியாவும் என்ன முடிவு பண்ணிருக்காங்க, நம்மளோட விவாகரத்துக்கு அப்புறமா நீ ஒரு வழியா போயிடுவேன், நான் ஒரு வழியா போயிடுவேன், ஆனா நாளைக்கு நம்மளோட குழந்தைங்களோட லைஃப் பாதிக்கப்படும், நம்மளோட சுயநலத்துக்காகவும் நம்மளோட கோவத்துக்காகவும் நம்மளோட குழந்தைங்க பாதிக்கப்படணும், அதனால பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தே வாழ்வோம், இந்த விவாகரத்தை நம்ம கேன்சல் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சூப்பரா முடிவு எடுத்துருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நவாசுதீன் சித்திக்கும் ஓகேன்னு இருக்காரு. ஆலியாவும் வந்து ஓகே சொல்லி இவங்களோட விவாகரத்தை கோர்ட்ல கேன்சல் பண்ணி இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க குழந்தைகளுக்காக. அது மட்டும் இல்லாம மீடியால எங்க பார்த்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தைங்களுக்காக நாங்க இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துட்டோம், அதனால நாங்க பண்ண தப்ப யாரும் பண்ணாதீங்க, அதே மாதிரி கடைசியா நாங்க செஞ்ச விஷயத்தையும் நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நவாசுதீன் சித்திக் சொல்லியிருக்காரு. அவர் திரையில தான் சிறந்த நடிகராக இருந்தாலும் ரியல் லைஃப்லயும் ஒரு சிறந்த ஹீரோ அப்படின்றத காமிச்சிட்டாரு பாத்தீங்களா. ஏழாவதா சொல்ல போறது நடிகை ஊர்மிளா மட்டோன்கர் மற்றும் அவர்களின் கணவரான மோஷின் அக்தர் அவர்கள். இவங்களை பத்தி முந்தைய வீடியோல தான் நான் சொல்லியிருந்தேன். 10 வருஷம் ஏஜ் கேப்ல இவங்க திருமணம் பண்ணாங்க. அதாவது மோஷின் இவங்களோட கணவர் வந்து ஊர்மிளாவோட 10 வயசு சின்னவர். எப்படிவா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனா இந்த வருஷம் இவங்களும் விவாகரத்தை அப்ளை பண்ணி பிரிய போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சி வந்தது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் முதல்ல இந்த ஒரு ஃபேஷன் டிசைனர் இருப்பார் பாத்தீங்களா, மனிஷ் மல்ஹோத்ரா, இவரோட நீஸ் வெட்டிங்க்கு இவர் அவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணிக்கிறாரு. அவர் இவங்க ரெண்டு பேரும் அங்கே பார்த்தோன்னே பத்திச்சு, அன்னிலேருந்து டேட்டிங் பண்ணி லவ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் 2016 வருஷம் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க. இவங்களோட திருமணத்துக்கு ஆரம்பத்தில் இவங்களோட பேரண்ட்ஸே வந்து ஒத்துக்கலையா, இருந்தாலும் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம், ஏஜ் கேப்லாம் என்ன பெரிய ஏஜ் கேப் அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்ட்ல நிறைய பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவங்களும் சவால் விட்டு வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்ததுக்கு அப்புறமா ஆரம்பத்தில் என்னதான் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஒரு 8 வருஷம் நல்லா போயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குது, கருத்து வேறுபாடுகள் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒத்து போவதனால நம்ம ஒரேடியா பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஊர்மிளா அவர்கள் தான் முடிவெடுத்ததா சொல்லப்படுது. ஸோ ஊர்மிளா அவர்கள் விவாகரத்தை அப்ளை பண்ணியிருக்காங்க. மோஷின் அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பாருங்க நம்ம ஊர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான விவாகரத்து செலிபிரிட்டி வாழ்க்கையில மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் போய் நம்ம கோர்ட்ல போய் நின்று பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ விவாகரத்து கேஸ் லைன்ல கியூ கட்டி ரேஷன் கல்ல நிற்கிற மாதிரி நிற்கிறாங்கன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் உளவியல் பிரச்சனை தான். உட்கார்ந்து பேசினா சால்வ் ஆகாத பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் உட்கார்ந்து பேசி சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி கோர்ட்ல விவாகரத்துன்னு போய் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.